ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சயின்ஸ் புக்கில் இருக்க 9th லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசனை பற்றி தான் நம்ம லைன் பை லைனாக ரீட் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். After the completion of this lesson, students will be able to, ஸோ இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தெரியும்னா, know about the types of matter. மேட்டர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, know about the symbols of various elements. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் சிம்பிள்ஸ் எப்படி கொடுத்தாங்க, அது என்ன ரீசன் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். கிளாஸிஃபை எலமெண்ட்ஸ் இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸை மெட்டல்ஸ்னு பிரிப்பாங்க, நான் மெட்டல்ஸ்னு பிரிப்பாங்க அண்ட் மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லி பிரிப்பாங்க. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை என்னன்னு சொல்லி ஸ்டடி பண்ணுவோம். அக்வயர் நாலேஜ் அபவுட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ காம்பவுண்ட்ஸ் படிப்போம், அதே மாதிரி சாலிட் காம்பவுண்ட்ஸ், லிக்விட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கேஸஸ் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நோ அபவுட் தி யூஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். ஸோ அப்படிப்பட்ட காம்பவுண்ட்ஸோட நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி வாங்க இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே போகலாம். In the universe, all the manifestations, phenomena and evolutions of life are caused by matter and energy. ஸோ இந்த யூனிவர்ஸில் என்னது ஒன்று புதுசாக நடந்தாலும், ஒரு எவல்யூஷன் நடந்தாலுமே எல்லாத்துக்குமே காரணம் மேட்டர் அண்ட் எனர்ஜி, இதுதான் இருக்கும். சரியா? ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் which exist around us are made up of some kind of matter. நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளுமே ஏதோ ஒரு வகையான ஒரு மேட்டரால் செய்யப்பட்டது. சரியா? We perceive these objects through our senses like sight, touch, hearing, taste அண்ட் ஸ்மெல்லிங். ஸோ நம்மளை சுற்றி இருக்க இந்த மேட்டரை நம்ம எப்படிலாம் உணர்வோன்னா, ஒன்று கண்ணால் பார்ப்போம், இல்லை தொட்டு உணரலாம், இல்லை காதால் கேட்டு உணரலாம், இல்லை டேஸ்ட் பண்ணி உணரலாம், இல்லை நுகர்ந்து பார்த்து உணரலாம். A glass tumbler can be seen, அகர்பத்தி burning can be recognized by its smell, whereas wind blowing can be felt. அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணால் பார்த்து இது ஒரு டம்ளர் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பத்தி பொருத்தி வச்சுருந்தோம்னா அது வந்து ஒரு ஸ்மெல்லை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி காற்று நம்ம மேலே படுறதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே காற்று இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பொசஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். எல்லா மேட்டருக்குமே ஒரு மாஸ், ஒரு சர்டன் எடை இருக்கும் அண்ட் ஒரு சர்டன் இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கும். சரியா? அஃப்கோர்ஸ் சம் ஆர் ஹெவி அண்ட் அதர் ஆர் லைட். ஒரு சிலது வெயிட்டாக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப வெயிட் இல்லாமல் கம்மியாக இருக்கும். தஸ் மேட்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எனிதிங் விச் ஹஸ் டெஃபினைட் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அப்போ மேட்டருங்கிறது என்னென்னா, எதெல்லாம் எந்த இதுக்கெல்லாம் ஒரு டெஃபினைட் மாஸ் இருக்கோ அது போக அது ஒரு இடத்த ஆக்கிரமிக்குது, ஆக்குபை ஸ்பேஸ், அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம், மேட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், மேட்டர் எக்ஸிஸ்டட், சாலிட், லிக்விட், கேஸ். சரியா? இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். நேம் தி 3 states ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? சாலிட்டுக்கு என்னது, உட்டு, ஸ்டோனு, சாண்டு, அயன் எக்ஸெட்ரா. லிக்விட்னா வாட்டர், மில்க், ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸெட்ரா. கேஸஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்டீம்னா என்னது, ஆவி. சரியா? எக்ஸெட்ரா. Matter in any physical state is composed of smaller particles such as atoms, molecules or ions. So இந்த மேட்டர் எதால் உருவாயிருக்கும்னா அதோட சின்ன பார்ட்டிகல்ஸான atoms, molecules or ions இதால் உருவாயிருக்கும். An atom is the smallest particle of an element which exhibits all the properties of an element. அப்போ அந்த ஆட்டம் தான் ஒரு எலமெண்ட்டை உருவாக்குது. அந்த ஆட்டமோட ப்ராப்பர்ட்டி தான் அந்த மொத்த எலமெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு இடம் இருக்கும், கோல்டு இஸ் மேட் அப் ஆஃப் கோல்டு ஆட்டம். அப்போ ஒரு கோல்டு ஆட்டம்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதுதான் அந்த மொத்த கோல்டு எலமெண்ட்டும் சேர்ந்து பண்ணும். சரியா? ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ மாலிகுல். ஆட்டம்ஸ் ஒரே எலமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறு எலமெண்ட்டுக்குரிய ஆட்டம்ஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம மாலிகுல்னு சொல்லுவோம். அப்போ தனியாக இருக்கும்போது ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், ரெண்டு ஆட்டம்ஸ் ஒன்று சேரும்போது அதை மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் எ சார்ஜ் ஆர் கால்ட் அஸ் அயான்ஸ். அதே ஆட்டம்க்கு ஒரு சார்ஜ், அதாவது ஒன்று ப்ளஸ் சார்ஜாக இருக்கும் இல்லை மைனஸ் சார்ஜாக இருக்கும், இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹென்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். அப்போ ஆட்டம்ஸ் தான் மேட்டர் உருவாகிறதுக்கான அடித்தளம். ஆட்டம்ஸாக சேர்ந்து தான் மேட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. In this lesson, we will study about symbols of elements, metals and non-metals, compounds of solids, liquids and gases and the use of compounds in daily life. மேலே லேர்னிங் என்ன படித்தோமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க முதல் எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எலமெண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர், தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஆன் எர்த். எலமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதுதான் இந்த உலகம் உருவானதுக்கான காரணம். பென்சில், டெஸ்க், மவுண்டைன், கார், புக்ஸ் எக்ஸெட்ரா எல்லாத்துலேயுமே எலமெண்ட்ஸ் இருக்கும். Do you know that when you are breathing, you are actually inhaling air? நம்ம மூச்சு விடும்போது என்ன பண்ணுறோம், காற்றை உள்ள எடுத்துக்கிறோம். The air you breathe is made up of
மெனி எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஆர்கான். நம்ம சுவாசிக்கிற காற்றுலேனும் ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஆர்கான் இருக்கும். இப்படி வெவ்வேறு எலமெண்ட்ஸ் அதில் சேர்ந்து தான் இருக்கும். An element is a pure substance that cannot be broken down by chemical methods into simpler compounds. ஒரு எலமெண்ட்டுங்கிறது என்னன்னா அதுதான் இருக்கிறதுலே ஒரு சுத்தமான ஒரு சப்ஸ்டன்ஸ். அதுக்கு மேலே உங்களால் எந்த மெத்தடாலையும் அதை இன்னும் வெவ்வேறு காம்பவுண்ட்ஸாக பிரித்து எடுக்க முடியாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், the element gold cannot be broken down into anything other than gold. நீங்கள் கோல்டை எவ்வளோ தான் குட்டி குட்டியாக எடுத்தாலும் உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும் கோல்டு தான் கிடைக்கும், தங்கம் தான் கிடைக்கும். அதை உங்களால் திரும்பி வெள்ளியாவோ வேறு எதாவோ மாற்ற முடியாது. சரியா? If you keep hitting gold with the hammer, the pieces would get smaller, but each piece is always a gold. என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு தங்கத்தை எடுத்து சுத்தியலால் அடித்தாலும் நீங்கள் எவ்வளோ சின்னதாக நொறுக்குனாலும் கடைசி உங்களுக்கு கிடைக்க போகிறது தான் தங்கம் தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. Elements consist of only one type of atom. Elementsல ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கும். கோல்டுனா கோல்டு மட்டும்தான் இருக்கும், சில்வர்னா சில்வர் மட்டும்தான் இருக்கும். An atom is the smallest particle of an element that still has the same properties of that element. அப்போ ஆட்டம்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி தான் அந்த எலமெண்ட்டுக்கும் இருந்திருக்கும். சரியா? All atoms of a specific element have exactly the same chemical makeup, size and mass. எல்லா ஆட்டம்ஸ், ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ்னால் அந்த எல்லா ஆட்டம்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 1000 ஆட்டம்ஸ், கோல்டு ஆட்டம்ஸில் 1000 ஒரே மாதிரி தான் இருக்கும். Each atom has an atomic number which represents the number of protons that are in the nucleus of the single atom of an element. அப்போ ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம 3 பேசிக் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் படிச்சிருப்போம், புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். ஸோ புரோட்டானும் நியூட்ரானும் சென்ட்ரலில் உள்ள நியூக்ளியஸ்ல இருக்கும். எலக்ட்ரான் என்ன பண்ணும், வெளியில் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகி வரும். சரியா? எப்போவுமே ஒரு ஆட்டமில் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேமாக இருக்கும். அப்போ தான் அந்த ஆட்டம் நியூட்ரல் சார்ஜாக இருக்கும், ப்ளஸும் மைனஸும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆட்டமில் உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுதான் என்ன சொல்லுவோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தேர் ஆர் டோட்டல் ஆஃப் 118 elements. இப்போ முடிக்க நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ இருக்குன்னா 118 elements கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? மெனி எலிமெண்ட்ஸ் occur naturally on earth, however some are created in laboratory by scientists. இந்த 118ல் நிறையாது முக்கால்வாசி நேச்சுரலி அதுவாகவே வந்துடும். மீதி எல்லாமே என்ன செஞ்சுருப்போம், கொஞ்சம் மட்டும் நம்ம லேபில் செஞ்சுருப்போம். நெக்ஸ்ட் ஒன், symbols of elements. A symbol is an image, object, etc. that stands for some meaning. ஒரு சிம்பிளுங்கிறது என்னன்னா ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அது எதுக்கு வச்சிருக்கு, ஏதோ ஒரு இதை சுட்டி காட்டுறதுக்காக அது அங்கே இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், a dove is a symbol of peace. ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் புறா எதோட சிம்பிள்னு சொல்லுவோம், அமைதி. Similarly, we denote mathematical operations by symbols. நம்ம மேக்ஸில் வர நிறைய ஆப்ரேஷன்ஸ் சிம்பிள்ஸை பார்த்துருவோம். ப்ளஸ் போட்டோம்னா ஆட் பண்ணுவோம், மைனஸ் போட்டோம்னா சப்ராக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். சரியா? ரைட்டிங் அவுட் த நேம்ஸ் ஆஃப் த எலமெண்ட் எவ்ரி டைம் வுட் பிகம் டூ ட்ரபிள்ஸம். அப்போ எல்லா தடவையும் நான் ஒரு கெமிக்கலோட பேர் எழுதிக்கிட்டே இருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா தடவையும் கோல்டு 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 கோல்டுன்னு சொல்லி எழுத முடியாது. சரியா? இல்லை கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி நான் அவ்வளோ பெரிய நேம் எழுத முடியாது. ஸோ த நேம் ஆஃப் எலமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஷார்ட் அண்ட் ஃபார்ம் கால் சிம்பிள். அப்போ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹிஸ்ட்ரியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க ஒன்று என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிரீக் சிம்பிள்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் கிரேக்கர்கள் தான் மேக்ஸிமம் லிட்ரேச்சரில் அவங்க தான் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்தால் எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த சிம்பிள்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் ஆர் யூஸ்ட் பை த ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் டு ரெப்ரசென்ட் த 4 பேசிக் எலமெண்ட்ஸ் அரௌண்ட் அஸ், சச் அஸ் ஏர், எர்த், ஃபயர் அண்ட் வாட்டர். ஸோ இந்த கிரீக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ், நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சு வரையிறோம்ல அதில் உள்ள சிம்பிள்ஸ் உனக்கு மேக்ஸிமம் உங்கள் ட்ரையாங்கிள் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள்ஸை வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள சுற்றி இருக்க ஒரு 4 எலமெண்ட்ஸை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஏர், வாட்டர், ஃபயர், எர்த். நம்ம நீர், நிலம், காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம்ல, இதுதான். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஏருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அதே இது கீழே வந்துட்டோம்னா நிலம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரையாங்கிள் தலைகீழே போட்டிருக்காங்க. நெருப்புக்கு ட்ரையாங்கிள் மேலே பார்த்த மாதிரி இருக்கும், அதை தலைகீழ கொத்தோம்னா என்ன கிடைக்கும், நெருப்புக்கு ஆப்போசிட் என்னது, வாட்டர். ஸோ அப்படியே நீர் கொடுத்துருக்காங்க. சரியா? இது என்னது, கிரீக்ஸ் யூஸ் பண்ண சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அல்கெமிஸ்ட் சிம்பிள். So in the days of alchemists, different elements that people used were represented by different symbols while they tried to change less valuable metal into gold. So அந்த காலத்தில் அல்கெமிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா வெவ்வேறு எலமெண்ட்ஸை வெவ்வேறு சிம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணாங்க. எப்போனா அவங்க எப்படி இது யூஸ் பண்ண ஆச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக விலை கம்மியான ஒரு பொருளை தங்கமாக மாற்றுறது எப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் அல்கமிம்பாங்க. இது ஒரு வேலையாக செய்வாங்கல்ல, அவங்க பேர் அல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுமா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த சிம்பிள்ஸ் பாருங்களேன், சர்க்கிள் வரைஞ்சி உள்ள குட்டி குட்டியாக வெவ்வேறு சிம்பிள்ஸ் வரைஞ்சி ஒவ்வொன்று ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நிக்கல், ஆர்சனிக், ஆன்டிமோனி, வாட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டால்டன் சிம்பிள். இன் 1808 ஜான் டால்டன், இங்கிலீஷ் சயின்டிஸ்ட், ட்ரை டு நேம் வேரியஸ் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பிக்சோரியல் சிம்பிள்ஸ்.
ஸோ இங்கிலீஷ் நாட்டில் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஒருத்தவர் ஜான் டால்டன் அவர் என்ன பண்ணார்னா வேறு எலமெண்ட்ஸ்க்கு பிக்சோரியல் சிம்பிள்ஸ் படம் வச்சு சிம்பிள்ஸ் மாதிரி கொண்டு வந்தார். தி சிம்பிள்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ட்ரா அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நாட் யூஸ். பட் இந்த படம் என்ன பண்ணுச்சுன்னா இது வரையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் இதை யார் இப்போ யூஸ் பண்ணலை. இது வந்து வரலாற்றில் இருந்துச்சு, இப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம். அந்த டேபிளை பாருங்களேன், சர்க்கிள் வரைஞ்சி நடுவில் டாட் வச்சா ஹைட்ரஜன், ஒரு லைன் வரைஞ்சா நைட்ரஜன், ஃபுல்லாக ஷேட் பண்ணால் கார்பன், இதே மாதிரி நிறைய இருக்குது. பட் இவ்வளோ சிம்பிள்ஸ் வரைகிறதுக்கு நம்ம அதோட பேரையே எழுதிட்டு போயிடலாம். சரியா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெர்சிலியஸ் சிம்பிள். இன் 1813 ஜான் ஜாக்கப் பெர்சிலியஸ் டிவைஸ் அ சிஸ்டம் using letters of alphabets rather than signs. ஸோ என்ன பண்ணாருன்னா சிம்பிள்ஸுக்கு பதிலாக இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் 26 லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். த மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ் சிஸ்டம் ஃபாலோஸ் அண்டர் த ஹெட்டிங் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ அவங்க யூஸ் பண்ணதை இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ண நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ சிம்பிள்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. The symbols of the most common elements, mainly non-metals, use the first letter of their English name. So maximum non-metals இருக்கு பார்த்தீங்களா, அதோட சிம்பிள்ஸ் என்ன சொல்லுவோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு என்ன பேரோ அதோட முதல் லெட்டரே அதுக்கு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான்னா பி, கார்பன்னா சி, ஃப்ளூரின்னா எஃப், ஹைட்ரஜன்னா ஹெச், அயோடின்னா ஐ. இதே மாதிரி நான் மெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் அதோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரே அதோட சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் எழுத்து நிறைய அதுக்கு ஏன் இருக்குமே பீன் இருக்குமே, அதுக்கு எப்படி வைப்பாங்கன்னு அங்கே பாருங்களேன். இஃப் டூ எலமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் தென் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் லெட்டர் ஆஃப் த நேம்ஸ் ஆர் யூஸ்ட். ரெண்டுக்கு முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா முதல் ரெண்டு எழுத்தை அதோட சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? எப்பயுமே முதல் எழுத்தை கேபிட்டலாகவும் ரெண்டாவது எழுத்தை ஸ்மால் லெட்டராகவும் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்னா அலுமினியம், நம்ம அதில் என்ன பார்த்தோம், ஹச்னா ஹைட்ரோஜன் பார்த்தோமா. இப்போ ஹீலியமும் ஹச்சில் தான் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, HEன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. நிக்கல் NI, நியான் NE, நைட்ரஜன்னா நிறைய என்னன்னு இருந்திருக்கும். சரியா? அப்போ இது மாதிரி தான் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் முதல் ரெண்டு எழுத்தை சேர்த்து எடுத்துக்கலாம். இஃப் த ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் சேம் தென் த சிம்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் ஆர் தேர்ட் லெட்டர் ஆஃப் த எலமெண்ட். அப்போ முதல் ரெண்டு எழுத்துமே சேமாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல் எழுத்தையும் மூணாவது எழுத்தையும் சேர்த்து வச்சு இதான் இதோட சிம்பிள்னு சொல்லிடுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கான், ஆர்சனிக். இதில் பாருங்களேன் முதல் ரெண்டுமே ARARன்னு இருக்குது. அப்போ ஒரு இதுக்கு ஆர்கானுக்கு ARன்னு கொடுத்துருவாங்க. ஆர்சனிக் என்ன பண்ணுவோம், AS ஃபர்ஸ்ட் இதுவும் தேர்ட் இதுவும் போயிடுவோம். அதே மாதிரி தான் குளோரின், குரோமியம், கால்சியம், கேட்மியம். நல்லா செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சம் சிம்பிள்ஸ் ஆர் யூஸ்டு ஆன் த பேஸ் ஆஃப் த கிரீக் லாட்டின் நேம் ஆஃப் த எலமெண்ட். ஸோ ஒரு சில சிம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ்க்கான கிரீக் நேம் லாட்டின் நேம் சொல்லி நம்ம படிப்போம். சரியா? கெமிஸ்ட்ரியில் படிப்போம். அந்த படியே வச்சுக்குவாங்க. தெர் ஆர் 11 such elements. அது மாதிரி ஒரு 11 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரியா? எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், சோடியமுக்கு லாட்டின் நேம் என்னது, நாட்ரியம், சிம்பிள் Na. பொட்டாசியம், கேலியம், K. அயன், ஃபெரம், Fe. காப்பர், குப்ரம், Cu. சில்வர், அர்ஜென்டம், Ag. கோல்டு, ஆரம், Au. mercury, ஹைட்ராகைரம், Hg. lead, plumbum, Pb. tin, stannum, Sn. antimony, ஸ்டிபியம், Sb. டங்ஸ்டன், wolfram, W. சரியா? இது எல்லாமே நம்ம கேப்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி ஆல்வேஸ் இன் அ கேபிட்டல் லெட்டர், செகண்ட் லெட்டர் எப்பவுமே ஷுட் பி இன் அ ஸ்மால் லெட்டர். சரியா? சம் எலமெண்ட்ஸ் ஆர் நேம்ட் யூசிங் த நேம் ஆஃப் த கண்ட்ரி, சயின்டிஸ்ட், கலர், மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் பிளானட். ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு என்ன பேர் கொடுப்போம்னா அது எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, இல்லை கண்டுபிடிச்ச ஒரு பேர், அது என்ன கலரில் இருக்கும், இல்லை அந்த புராண கதைகளில் வர்றது, ஏதாவது பிளான்ஸோட நேம்ஸ் இது அதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அமெரிசியம். ஸோ ஏஎம்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா அமெரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. யூரோப்பியம்னா யூரோப், EU. நொபீலியம், ஆல்ஃப்ரட் நோபல், நோபல் பிரைஸ் தர்றாங்கல்ல, ஸோ அவரை கௌரவப்படுத்துகிற மாதிரி NO அப்படின்னு சொல்லி எலமெண்ட் இருக்குது. அயோடின், I. அது எதுக்குன்னா வயலட் கலரில் இருக்கும். சரியா? இன்னொன்று அது ஒரு கிரீக் நேம். மர்க்குரி, சரியா, ஹச்ஜின்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. மர்க்கரி இஸ் த மித்தாலஜிக்கல் கேரக்டர். அது வந்து ஒரு காட், ஒரு கடவுளாக சொல்லி கும்பிடுறவங்க அந்த க்ரீக்கில் வந்து. புளுட்டோனியம், PU. ப்ளூட்டோங்கிற பிளானட்டுக்காக புளுட்டோனியம் வச்சாங்க. தென் நெப்டூனியம்னா நெப்டியூன் பிளானட்டுக்காக வச்சது NP. யுரேனியம் வந்து யுரேனஸ், யூக்காக வச்சது. சரியா? ஸோ இது எல்லாமே மெத்தட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து சிம்பிள்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் பேஸ்ட் ஆன் த ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட்டிங் த சிம்பிள்ஸ். While writing the symbols for an element, we should adhere the following rules. So symbols எழுதும்போது ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. The element has a single English letter as a symbol. It should be written in capital letter. ஒரே ஒரு எழுத்து தான் அதுக்கு சிம்பிள்னா அந்த சிம்பிளை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். For elements having two letter symbols, the first letter should be in capital followed by the small letter. அப்போ
ஃபர்ஸ்ட் லெட்டரு கேபிட்டல் எழுதணும், ஸ்மால் லெட்டர் எழுதணும். சரியா? ஸோ இது முடிக்க நம்ம எலமெண்ட்ஸ்னால் என்ன, சிம்பிள்ஸ்னால் என்ன, எப்படிலாம் சிம்பிள்ஸ் எழுதுறாங்க, என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நல்லா பார்த்துட்டோம். இதில் அந்த டேபிளில் உள்ளதையும் நல்லா ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பின்னாடி கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் வச்சு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Next one is metals and non-metals. The progress of man towards civilization is linked with the discovery of several metals and non-metals. So மனிதனோட நாகரிகம் வளர வளர அந்த மெட்டல்ஸ் non-metals வச்சு தான் நிறைய புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். Even today, the index of prosperity of a country depends upon the amount of metals and non-metals it produces. இப்போ முடிக்க ஒரு நாட்டோட வளர்ச்சி எதை டிபெண்ட் ஆகிருக்கும்னா அந்த நாட்டில் எவ்வளோ மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குங்கிறத வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த வெல்த் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் மெஷர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் கோல்ட் இன் இட்ஸ் ரிசர்வ். ஒரு நாட்டில் எவ்வளோ தங்கத்தை சேமிச்சிருக்காங்க அதை பொறுத்து தான் அந்த நாடு எவ்வளோ பணக்கார நாடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? an element can be identified as metal or non-metal by comparing its properties with the general properties of metals and non-metals. அப்போ ஒரு எலமெண்ட்டை எப்படி நம்ம மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம், நான் மெட்டல்னு சொல்கிறோம்னா ஆல்ரெடி வகுத்து வச்சிருக்காங்க. மெட்டல்ஸ்க்குனா இந்த மாதிரி தான் இருக்கும், நான் மெட்டல்ஸ் தான் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம அதை கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இன் டூயிங் ஸோ வி ஃபைண்ட் தட் சம் மெட்டல்ஸ் நெய்தர் ஃபிட் இன் மெட்டல்ஸ் நார் வித் த நான் மெட்டல்ஸ். ஸோ ஒரு சில எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது, ஃபுல்லாக நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது. சரியா? ரெண்டுக்கு நடுவில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சச் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ். இதுக்கு பேர் தான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து நம்ம அதை 3ஆக பிரிச்சிருக்கோம். வாங்க இப்போ ஒன்று தனித்தனியாக அதோட ப்ராப்பர்ட்டிஸோட பார்ப்போம். First one, metals. Iron, copper, gold, silver, etc. that we use in our daily life are called metals. நம்ம டெய்லி வாழ்க்கை யூஸ் பண்ணுற நிறைய அது மெட்டல்ஸாக தான் இருக்குது. The properties and the use of metals are given below. அதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். Metals are solid under normal conditions of temperature and pressure. Metals வந்து மேக்ஸிமம் சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். எப்போ? நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நான் போய் இரும்பு போய் 1000 டிகிரியில் வைக்கும்போது அது உருகி இருக்குமே நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நார்மல் கண்டிஷன், நம்ம நார்மல் டே டு லைஃப் இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். முக்கால்வாசி மெட்டல்ஸ் ஹார்டாக தான் இருக்கும். சரியா? எக்ஸப்ட் மெர்க்குரி. All metals are shiny. The typical shine of the metals is called metallic luster. அப்போ மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே ஷைனியாக தான் இருக்கும். இப்படி ஷைனியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் லஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹேவ் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ்க்கு அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மெட்டல்ஸ் in general have high melting point and boiling point. உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் மெட்டல்ஸை உருக்க முடியாது. ரொம்ப ஹீட் நீங்கள் கொடுத்தா தான் it begins to melt. சரியா? Then metals can be hammered into very thin sheets. This tendency of metals is called malleability. Using this property, aluminum is transformed into silvery foils. So மெட்டல்ஸை நம்ம சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணலாமா, தகடு மாதிரி சின்ன பேப்பர் மாதிரி கொண்டு வந்துடலாமா. இப்படி மெட்டல்ஸை பேப்பர் மாதிரி கொண்டு வர பார்த்தீங்களா, பேப்பர் ஷீட்ஸ் மாதிரி. இதுக்கு பேர் மெலியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அலுமினியமை சில்வரி ஃபாயில் ஷீட்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? Metals can be drawn into thin wires. This property of metals is called ductility. என்னால் மெட்டல்ஸ் என்ன பண்ண முடியும், வயர் மாதிரி உள்ளே நீல கயிறு மாதிரி திரிக்க முடியும். இதுக்கு பேர் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற காப்பர் வயர். Generally metals are good conductors of heat and electricity. So metals வந்து நல்ல கரண்ட்டையும் பாஸ் பண்ணும், ஹீட்டையும் பாஸ் பண்ணும். On being hit, metals produce a typical sound, hence they are said to be sonorous. This property is being used in making temple bells. அப்போ நான் ஒரு மெட்டலை அடித்தேன்னா ஒவ்வொரு மெட்டலும் ஒவ்வொரு வகையான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேர் சொனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம கோயிலில் மணிலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அடித்தோம்னா சவுண்ட் வருதா, ஸோ அதை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே தான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெட்டல்ஸோட uses. So iron is used for making bridges, engine parts, iron sheets and bars. So இரும்பு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், பாலம் கட்டுவாங்க, இன்ஜின் செய்வாங்க, இரும்பு ஷீட்ஸ் வச்சு செய்வோம், பார்ஸ் செய்வோம் வீடு கட்டுறதுக்கு. காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சுஸ். ஸோ காப்பர் வச்சு நம்ம வீட்டில் வயர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வயர் யூஸ் செய்வாங்க. காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற 1 ரூபி 2 ரூபி காயின்ஸில் காப்பர் கண்டென்ட் இருக்கும். ஸ்டாச்சுஸ் எல்லாம் செய்வாங்க. சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ். ஸோ வெள்ளியும் தங்கமும் வச்சு என்ன பண்ணுவோம், நகை செய்வோம், டெக்கரேட்டிவ் பர்பஸ் செய்வாங்க, ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ சில்வரை தான் ஃபோட்டோகிராஃபியில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. Mercury is used in thermometers and barometers because of its high density and uniform expansion at different temperatures. So mercury நம்ம என்ன பண்ணுவோம், தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பேரோமீட்டர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ், அதுதான் பேரோமீட்டர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். சரியா? ஸோ அதில் மெர்க்குரியோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண மெர்க்குரி ஒரே மாதிரி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பான்ஷன் யூனிஃபார்மாக இருக்கும். சரியா?
அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், கேபிள்ஸ் அண்ட் இன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அலுமினியம் என்ன பண்ணுறோம், வயர் செய்கிறதுக்கு, கேபிள் செய்கிறதுக்கு, ஏரோப்ளேன் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அலுமினியம் வந்து லைட் வெயிட். ஸோ ஏரோப்ளேன் பார்ட்ஸ் ஆஃப்லாம் மேக்ஸிமம் அலுமினியம் அதோட அலாய்ஸ் வச்சு தான் செய்வாங்க. மெக்னீலியம், டுரேலியம்னு சொல்லி படிப்பீங்க நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸ் போனதுக்கப்புறம். லெட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ், எக்ஸ்ரே மிஷின். ஸோ லெட் எங்கெல்லாம் இருக்கும்னா உங்கள் பேட்டரிஸ்லேயே இருக்கும். உங்கள் பேட்டரிஸ்லேயே இருப்பாங்க. வீட்டில் யூபிஎஸ் பேட்டரிஸ் இருக்கலாம், அதில் எழுதியிருப்பாங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நான் மெட்டல்ஸ். எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் ஆர் நான் மெட்டல்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது, நான் மெட்டல்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்களேன். நான் மெட்டல்ஸ் அக்கர் அ சாலிட், லிக்விட் ஆர் கேஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், சாலிட், லிக்விட், கேஸ் 3 டெம்பரேச்சர்லையுமே இருக்கும். நம்ம அங்கே மெட்டல்ஸ் பார்க்கும்போது தே எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் சாலிட் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, சல்ஃபரும் பாஸ்பரஸும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், புரோமின் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், நம்ம ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஹார்ட் எக்ஸப்ட் டைமண்ட். ஸோ டைமண்டை தவிர மீதி எல்லா நான் மெட்டல்ஸுமே ரொம்ப சாஃப்டாகும். நீங்கள் யூஸ் பண்ணுற சாக்பீஸ் பாருங்களேன், ஈஸியாக நம்மளால் பிரேக் பண்ண முடியும். அதே ஒரு மெட்டல் பாருங்கள், இரும்பு கம்பி இருக்குது, உங்க நினச்சாலும் வளைக்க முடியுமா, ரொம்ப கஷ்டம். நான் மெட்டல்ஸ் ஹேவ் டல் அப்பியரன்ஸ் எக்ஸப்ட் டைமண்ட். டைமண்டை தவிர மீதி எல்லா நான் மெட்டல்ஸுமே டல்லாக தான் இருக்கும், ஷைனிங்காகவே இருக்காது. மெட்டல்ஸ் எல்லாமே ஷைனிங்காக தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் ஹேவ் லோ டென்சிட்டிஸ். ஸோ மெட்டல்ஸ் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும். இங்கே என்ன பண்ணும், நான் மெட்டல்ஸ் அப்படியே தலைகீழ இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டென்சிட்டியும் கம்மியாக இருக்கும். எதை தவிர, டைமண்டை தவிர. டைமண்ட் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். நான் மெட்டல்ஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். உங்களால் ஈஸியாக நான் மெட்டல்ஸை உருக்கிற முடியும், நீங்கள் ஈஸியாக அதை கொதிக்க வச்சிடலாம். சரியா, கொஞ்சம் டெம்பரேச்சர் கொடுத்தாலே போதும். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மெலியபிள் அண்ட் நான் டக்டைல். உங்களால் நான் மெட்டல்ஸை ஷீட் மாதிரி மாற்றவும் முடியாது, ஒயர் மாதிரி இழுக்கவும் முடியாது. கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி டக்டைல் எக்ஸப்ட் கார்பன். மீதி எல்லாமே உங்களால் ஒயர் மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா, நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரியா, எது தவிர, கிராஃபைட் தவிர. கிராஃபைட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்கள் பென்சில் மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் கிராஃபைட். சரியா, ஸோ மெட்டல்ஸ் நல்லா கரண்ட்டையும் ஹீட்டையும் பாஸ் பண்ணும். எதே நான் மெட்டல்ஸ் ஒன்றும் செய்யாது. நான் மெட்டல்ஸ் டூ நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஸோ நான் மெட்டல்ஸை நீங்கள் அடிச்சிங்கன்னா சவுண்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது, அது உடஞ்சி தான் போகும். சரியா, ஸோ இதுதான் இது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஸோ இதோட யூசஸ். டைமண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ், கட்டிங் அண்ட் கிரைடிங் எக்யூப்மெண்ட்ஸ். கிராஃபைட் இஸ் யூஸ் இன் மேக்கிங் பென்சில் லெட். ஸோ டைமண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜுவல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபைட் எங்கே யூஸ் பண்ணோன்னா, நம்ம பென்சில் மோட்டர் இருக்கீங்களா, அதுதான் கிராஃபைட். சல்ஃபர் இஸ் யூஸ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர் அண்ட் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஸோ சல்ஃபரை கன் பவுடர் செய்கிறதுக்கும் ரப்பர் வல்கனைசேஷன் ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு டு மேக் மேட்ச் பாக்ஸஸ், ரேட் பாய்சன் எக்ஸெட்ரா. ஸோ பாஸ்பரஸ் வச்சு எலி மருந்து செய்வாங்க. நம்ம தீப்பெட்டி இருக்கல, தீக்குச்சியில் மேலே அந்த கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா அதில் பாஸ்பரஸ் மருந்து தான் இருக்கும். நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியா. ஸோ நைட்ரஜன் எங்கே செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்கன்னா அமோனியா செய்கிறதுக்கு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூரியா செய்கிறதுக்கு. அந்த யூரியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மிங்கில், விவசாயத்தில் ஃபர்டிலைசர்ஸ் உரமாக யூஸ் பண்ணுறதுக்கு செய்வாங்க. ஏன்னா நைட்ரஜன் இருந்துச்சுன்னா செடி நல்லா வளர ஆரம்பிக்கும். Chlorine is used as a bleaching agent and in sterilizing water. ஸோ குளோரினை தண்ணியில் உள்ள கிருமிகளை கொள்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு நல்லா தண்ணி குழாயில் வரும் பார்த்துருக்கீங்களா, அதில் திடீர்னு ரொம்ப ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்துச்சுன்னா குளோரின் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. Hydrogen is used as a rocket fuel and hydrogen flame is used for cutting and welding purposes. Hydrogen is also used as a reducing agent. ஸோ ஹைட்ரஜன் ராக்கெட்டில் ஃபியூலாக யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் ஃப்ளேமை வச்சு வெல்டிங், இரும்பு கம்பியை ஒட்டுறக்க வைப்போம்ல, அந்த வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க லேப்ஸில். ஸோ கீழே உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு ப்ரீஃப் கொஷனில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. The next one is metalloids. The elements which exhibit the property of metals as well as non-metals are called metalloids. So metals-ஓட ப்ராப்பர்ட்டி இருக்கும், நான்-metals-ஓட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமோனி, டெலூரியம் அண்ட் பொலோனியம். ஸோ இதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம். மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட் இன் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் மெட்டலாய்ட்ஸ் எப்படி இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். தே கேன் ஃபார்ம் அலாய் வித் அதர் எலிமெண்ட்ஸ். மற்ற மெட்டல்ஸ் கூட சேர்ந்து இது வேறு ஒரு உலோகமாக உருவாகும். அதை நம்ம அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ some metalloids such as silicon and germanium act as electrical conductors under specific conditions, thus they are called semiconductors. So மெட்டலாய்ட்ஸ் என்ன பண்ணாது, கம்ப்ளீட்டாக கரண்ட்டை பாஸ் பண்ணாது. பட் சர்டன் கண்டிஷன்ஸ் அப்போ சிலிக்கானும் ஜெர்மானியம் என்ன பண்ணும், நல்லா கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சிலிக்கான் வச்சு மெட்டலாய்ட் அப்பியர்ஸ் லஸ்ட்ரஸ் பட் இட் இஸ் நெய்தர் மெலியபிள் நார் டக்டைல். ஸோ சிலிக்கான் என்னன்னா ஒரு மெட்டலாய்ட் தான், அது லஸ்ட்ரஸாக இருக்கும். பட் என்ன பண்ணாது, மலியபிளாவோ டக்டைலாவோ இருக்கிறதுனால அதை ஷீட்டாவோ இல்லை வயராவோ சேஞ்ச் பண்ண முடியாது. இட் இஸ் பிரிட்டில், எ கேரக்டர் ஆஃப் சம் நான் மெட்டல்ஸ். இது எப்படி இருக்கும், ரொம்ப பிரிட்டில்னா ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும்.
இட் இஸ் மச் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தேன் மெட்டல். ஸோ அதோட கண்டக்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் டென் டு பி மெட்டாலிக் பட் தேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டென் டு பி நான் மெட்டாலிக். அப்போ மெட்டலாய்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மெட்டல்ஸோட சேர்ந்த மாதிரி இருக்கும், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வாங்க அதோட யூசஸ் என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். சிலிக்கான் இஸ் யூஸ் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ சிலிக்கான எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் சிப்ஸ் எல்லாமே இந்த சிலிக்கானால் செய்யப்பட்டதாக தான் இருக்கும். சரியா? போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட்ஸ். ஸோ போரான ஃபயர் ஒர்க்ஸ் நம்ம வானவெடி செய்கிறோம்ல அதில் யூஸ் பண்ணுவாங்க, அது போக ராக்கெட் ஃபியூவலில் செய்வாங்க. சரியா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் compounds. So a compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements. நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தாலுமே ஒவ்வொரு தனித்தனி எலமெண்ட்ஸாக என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். 2-3 எலமெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது எப்பயுமே குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் ஒன்று சேரும். The properties of the compounds are different for those constituents. Water, carbon dioxide, sodium chloride are few examples of compounds. ஸோ வாட்டர்னால் என்ன இருக்கும், H2O. ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு. கார்பன் டை ஆக்சைட்னா CO2, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு. இது மாதிரி வெவ்வேறு எலமெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதா என்னது, காம்பவுண்ட்ஸ். சரியா? என் மாலிகுல் ஆஃப் வாட்டர் அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல எப்பயுமே எந்த ரேஷியோவில் இருக்கும்னா 1:2 ரேஷியோவில் இருக்கும் பை வால்யூம். மாஸ் படி 8:1 ரேஷியோவில் இருக்கும். சரியா? வாங்க காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ there are 2 types of compounds. ஒன்று இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்னொன்று ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆனது these are compounds are obtained from non-living sources such as rocks, minerals are called inorganic. ஸோ கல் மண்ணில் இருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கீழே இருந்து, இதெல்லாம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள் சாக்கு, பேக்கிங் பவுடர். சரியா? இதே இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் they are obtained from living sources such as plants, animals, etc. ஸோ என்ன பண்ணணும், உயிருள்ள ஒரு தாவரத்தில் இருந்தோ ஒரு விலங்குல இருந்தோ இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், எக்ஸெட்ரா. போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் 3 states ஆஃப் மேட்டர். ஸோ 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும். சரியா? ஸோ வாங்க இப்போ ஒன்று ஒரு டேப்லெட் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட். ஸோ சிலிக்காங்கிறது வெறும் மண்ணு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் சிலிக்கா அண்ட் ஆக்சிஜன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOHன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், ஹச்சுக்கு ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன். இதை காஸ்டிக் பொட்டாசியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு, இதை காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. ஸோ NaOH. ஸோ சோடியம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் காப்பர் சல்ஃபேட், CuSO4. ஸோ என்னென்ன இருக்கும், Cuனா காப்பர், Sனா சல்ஃபர், ஓனா ஆக்சிஜன். ஜிங்க் கார்பனேட், ZnCO. ஸோ ஜிங்க்குக்கு Z10, கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இதை கேலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேம்ஸ்லாம் இப்போயே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே லிக்விட் ஸ்டேட்டோட காம்பவுண்ட்ஸ் பாருங்களேன், நமக்கு நல்லா தெரிஞ்சது வாட்டர், H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்கும். நைட்ரிக் ஆசிட்னா HNO3, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். சல்ஃபூரிக் ஆசிட்னா H2SO4, ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். அசிட்டிக் ஆசிட்ல என்ன இருக்கும், ஸோ CH3COOH அப்படின்னு சொல்லி படிப்போம். சரியா? ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதுக்கு இன்னொரு நேம் வினிகர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது காம்பவுண்ட்ஸ் இன் கேசியஸ் ஸ்டேட். ஸோ கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, CO2, CO, கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கும். சரியா? சல்ஃபர் டை ஆக்சைடு, SO2, சல்ஃபரும் ஆக்சிஜனும் இருக்கும். மீத்தேன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், நைட்ரஜன் டை ஆக்சைடுனா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், அம்மோனியானா NH3, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்கும். சரியா? காம்பவுண்ட்ஸோட யூசஸ். ஸோ நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒன்றோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், காம்பவுண்ட்ஸோட காமன் நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ காப்பர் சல்ஃபேட்டுக்கு அது ப்ளூ கலரில் இருக்குமா, அது காமன் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் இரும்பு, அதை க்ரீன் விட்ரியால்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் நைட்ரேட்டை சால்பெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சல்ஃபூரிக் ஆசிடை ஆயில் ஆஃப் விட்ரியால்னு சொல்லுவாங்க. கால்சியம் சல்ஃபேட் அதை ஜிப்சம்னு சொல்லுவோம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த ஒயிட் கலரில் செய்வோம்ல அதை சொல்லுவாங்க. பொட்டாசியம் குளோரைடு அதை மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபர்தர் போகும்போது ரொம்ப யூஸ் ஆகும். வாங்க இப்போ காம்பவுண்ட்ஸோட யூசஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர். அதோட என்னென்ன இருக்கும், H2Oவா, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கா, அப்போ டைஹைட்ரோஜன் மோனோ ஆக்சைடு, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணுறோம், குடிக்கிறதுக்கும் சால்வெண்ட் கரைப்பானாவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டேபிள் சால்ட், சோடியம் குளோரைடு, NaCl. சரியா? சோடியமும் குளோரைடு இருக்கும். இதில் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ டெய்லி டயட்டில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். ப்ரிசர்வேஷன் ஆஃப் மீட் அண்ட் ஃபிஷ், கறியும் மீனும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு போட்டு வைப்பாங்க. சரியா? அடுத்தது சுகர். ஸோ என்னது கெமிக்கல் நேம் சுக்ரோஸ். அதில் என்னென்ன இருக்கும், C6H12O6. சரியா? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸ்வீட் செய்கிறதுக்கு, சாக்லேட் செய்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் சோடா. அதோட நேம் சோடியம் பைகார்பனேட். சரியா? சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இதெல்லாமே சேர்ந்தது தான். அது எங்கே இருக்குன்னா
ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் நெருப்பு அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதில் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் பவுடர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேக் பிரெட் செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வாஷிங் சோடா. இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? பேர்லேயே வந்துச்சு, சோப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இதுக்கு நேம் என்னன்னா சோடியம் கார்பனேட். ஸோ பேக்கிங் சோடாவில் பி இருக்கா, அப்போ அதோட நேம் சோடியம் பைகார்பனேட், அதுலேயும் பி இருக்கும். அது உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக். வாஷிங் சோடானா சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர். ஸோ கால்சியம் ஆக்சிக்ளோரைட். ஸோ கால்சியம் ஆக்சிஜன் குளோரின் இருக்கும். ஸோ வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. குயிக் லைம், கால்சியம் ஆக்சைட், கால்சியமும் ஆக்சிஜனும் இருக்கும். சிமெண்ட்டு கண்ணாடி செய்கிறதுக்குலாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லேக்கட் லைம். ஸோ மேலே கொஞ்சம் ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஸ்லேக்கட் லைம் ஆயிரும். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வீடு வெள்ளை அடிப்பாங்கல்ல, அதுதான் ஸ்லேக்கட் லைம். நெக்ஸ்ட் ஒன் லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு கட்டி, சாக் பீஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட கெமிக்கல் நேம் கால்சியம் கார்பனேட். இந்த டேபிளை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த லெசன். மறக்காமல் இந்த லெசனை நீங்கள் தனியாக நீங்களாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னா எங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சரியா? இது போக இந்த புக் பேக்கில் நிறையா ஒன் வேர்ட்ஸ் இருக்கா, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் ஃபில் இன், சூஸ், மேட்ச், இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இது எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணி எங்கெங்கே எந்தெந்த ஆன்சர் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறோம். மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.